உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன். ஓடி வருகிறான் உதய சூரியன். ஓடி வருகிறான் உதய சூரியன். நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்ல, நாம அவனை குடிகாரன் யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை என்னால பொறுத்துக்க முடியும், தவிர்க்க முடியாமல் அதை அருந்துகிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டுமா? வக்ஃப் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரைய ஒண்ணு கேட்டா? இந்த சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, முழுமையாக திரும்ப பெற வேண்டியது என்பதுதான் நம் கருத்து. அது வந்து இந்த வக்கு வாரியத்தில் உள்ளவங்க வச்சுட்டு தான் செய்வாங்க. அவங்க வக்குடைய சொத்துக்கள் எல்லாம் கட்சிக்கு அலுவலகங்களுக்கு வாரி கொடுத்துருக்காங்க. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. வானளாவை அதிகாரம் வக்கு வாரியத்தில் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த வக்கு வாரிய அதிகாரிகளை வைத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, திமுகவுக்கு 500 ஏக்கர் வேணுமா, இந்த 500 ஏக்கர் எடுத்துக்க அவர் கொடுத்துருவார். எத்தனை கட்சியுடைய அலுவலகங்கள் வக்கு இடத்துல இருக்கிறது? கதை இப்படி போகுதா? வக்குவாரி உறுப்பினர் சாப்பிடுறான், சேர்மன் சாப்பிடுறான். நடக்கிற ஊழல்ல வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்து வக்குவுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி செய்யறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு கவலை இருந்துச்சு. நீண்ட காலமாகவே நாம இந்த கோரிக்கை வலியுறுத்தின வக்குவாரியத்தை எடுத்துருங்க, வேணாம், வக்குவாரியம் நமக்கு நன்மை செய்யவே இல்லை. அப்ப இந்த வக்குவாரியம் வந்து துடிக்கிறான், பிஜேபி கொண்டு வந்தாலும் நம்ம வரவேற்கணும். வக்ஃப் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் இந்த அறநிலைத்துறையினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் எப்படியெல்லாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். உள்ளபடியே அவரை சேகர் பாபு என்று அழைப்பதை விட செயல் பாபு என்றுதான் அழைக்க வேண்டும் என்று நான் தெரிவிக்கின்றேன். அந்த பெயருக்கு முழு தகுதி படைத்தவராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அண்மை செய்தி, மருதமலை கோவிலில் வெள்ளி வேல் திருடப்பட்டிருக்கிறது. சாமியார் வேடத்தில் வந்து வெள்ளி வேலை திருடி சென்றிருக்கிறார் கொள்ளையன். நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க. இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள். எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல, உங்க வீட்டு சொத்து இருக்குது, அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலாம்ன்றது எந்த விதத்துல நியாயம்? பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க. எல்லாம் வேலிட் ரீசன் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க திரும்ப பெறறதுக்கு. வேலிட் ரீசன் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க திரும்ப பெறறதுக்கு. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அவங்க எல்லாமே செய்யறது எல்லாமே வேலிட் ரீசனோடயா செய்யறாங்க. எதிர்பார்த்து செய்யணும்னு இஸ்லாமியர்களுக்கு எதிர்பார்க்க தானே செய்யறார்கள். குறைவா பேசலாம், ஆனா இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி அர்த்தம் புரியாம யாராவது அறகுறையா பேசுவாங்க. இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார்? சொல்லுங்க சார். என்ன பாதிப்புன்னு கேக்குறாங்க. இப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. வட்டா பாய் வட்டா பாய். நேற்று வக்ஃபு திருத்த சட்டம் தொடர்பான விவாதத்தின் போது பாஜகவோட மாநிலங்களவை உறுப்பினரான சுதேன்சு திரிவேதி உரையாற்றிட்டு இருந்தாரு. அப்போ தமிழகத்தை சேர்ந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குறுக்கிட்டுட்டே இருந்தாரு. இதை எடுத்து பேசின நம்ம உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், வைகோவுக்கு தான் நல்ல ஹிந்தி புரியுது, அப்புறம் ஏன் எனக்கு ஹிந்தி தெரியலன்னு சொன்னாரு அப்படின்னு வைகோவோட போலி ஹிந்தி எதிர்ப்பை எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சிட்டாரு. हिंदी समझ रहे हैं